Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்றைக்கி நம்ம மட்டன் தண்ணி குழம்பு செய்யலாம். அதுக்கு 3/4 கிலோ சுத்தப்படுத்துகிற மட்டன் எடுத்து வச்சுக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சிறிதளவு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, சிறிதளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்காக சிறிதளவு மிளகாத்தூள், சிறிதளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்குவோம். அதோட ஒரு ஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசி பூவு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 பைதகி சில்லி, 4 காரத்துக்கு மிளகா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணால் போதும். இப்போது இதை வச்சுட்டு நம்ம இதுலேயே ஒரு 1/4 முடி தேங்காய், அந்த ஊற வச்ச கசகசா இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மட்டன் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். இப்போ மட்டன் வெந்துடுச்சு. ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு வெங்காயம் அதை நறுக்கி அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இதோட சிறிதளவு கருவேப்பில்லை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் மறுபடியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 டொமேட்டோ பியூரி அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்து இதையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விடலாம். அதோட நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர்லேருந்து 4 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டுக்கிறோம், இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த உடனே அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இதில் சிறிதளவு மல்லித்தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டா இந்த மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.